பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நமது நிதியமைச்சர் அவர்கள் வங்கி மற்றும் வங்கி இல்லாத நிதித்துறை நிறுவனங்களில் 2025-26ஆம் ஆண்டு அமல்படுத்த இருக்கின்ற மாற்றங்களை குறித்து அறிவித்துள்ளார்கள். அதில் வங்கித்துறையில் முன்னேறிய பாரதம் விக்ஷித் பாரத் 2047 என்ற இலக்கினை அடைவதற்கு ஏதுவாக வங்கித்துறையில் தேவையான மாற்றங்களை சீரமைப்புகளை செய்வதற்கு ஏதுவாக உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். இந்த உயர்மட்ட குழுவானது வங்கித்துறையில் தேவையான அமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வதற்கு ஏதுவான பரிந்துரைகளையும் கடன் வழங்கல் முறைமைகளில் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பரிந்துரைகளையும் கொடுக்கும் என்று அறிவித்துள்ளார்கள். அதுபோல வங்கி இல்லாத நிதித்துறை நிறுவனங்கள் மிக முக்கியமாக பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் என்ற இந்த 2 CPSEs சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் இந்த 2 நிறுவனங்களிலும் தேவையான மாற்றங்களை கொண்டு வர முயற்சிகள் எடுத்து வருவதாக அறிவித்துள்ளார்கள்.